எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம அகரம் லொகேஷன்ல தான் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நம்ம அகரம் வேங்கடமங்கலத்துல தான் இன்னைக்கு ஒரு 2 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா பார்க்க போறோம். இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா. நிறைய பேர் 2 BHKல இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே ஒரு இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா கொண்டு வந்தாச்சு. ஸோ எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம அகரம் வேங்கடமங்கலத்தில் தான் இருக்கு. வீடு எப்படி இருக்கு, ஸோ என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் தான் இருக்குது இந்த 2 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா. அதுதான் பார்க்க போகிறோம். சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி குடியும் வந்திருக்காங்க. நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் வரும்போதே ஒரு 5 வீடு கிட்ட வந்துட்டு ரெடியாக ஆளுங்களாம் இருக்காங்க, குடியேறிட்டாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு இதுதான். ஆல்மோஸ்ட் ஒரு கார்னர் பிளாட்னே சொல்லலாம். ஸோ கார்னர் பிளாட்டில் ஒரு சூப்பரான டியூப்ளெக்ஸ் வில்லா வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டோட எலிவேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு பிக்சரில் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்பவே கிராண்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பார்க்க இப்படி தெரியுது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்துட்டு எலிவேஷன் பிக்சர் ஆட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேட் வந்துடும். ஆல்சோ கார் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கார் பார்க் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஸ்பேஸ் இருக்குது. போர் சம் செப்டிக் டேங்க் எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடை நான் ஃபுல்லாகவே நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்துமே புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட் நம்ம டேரெக்டாக போய் பார்ப்போம். நிறைய வந்து டீட்டெயில்ஸ் கேட்போம். ஸோ அது எல்லாமே நம்ம கேட்டு தான் புக் பண்ண போகிறோம். மெயின் டோர் வந்துட்டு டீக்கூட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஹாலாக இருக்குது. நம்மளுக்கு நல்ல பெரிய ஹாலாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஒரு விண்டோ வந்துடும். நல்லா பச்சை பசேல், நல்லா வயல் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சன் தான். ஹால் பார்த்தாச்சு. ஹால்லே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் தான் வந்திருக்கோம். ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கிச்சன் ஸ்டேஜ் வந்துடும். நம்மளுக்கு எல் ஷேப்பில் கிச்சன் ஸ்டேஜ் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயே நம்மளுக்கு ஒரு பூஜா யூனிட்மே வந்துடும். சரிங்களா? ஸோ கிச்சன் பார்த்தாச்சு, பூஜா யூனிட்மே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான வழி இந்த பக்கம் இருக்குது. ஸ்டேர் கேஸ் இங்கே இருக்குது. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இப்போது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து டைனிங் ஸ்பேஸாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு மேலே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடை புக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைசேஷனில் டைல் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டு நம்ம போடுற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம பெட் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாமே எலிவேஷன் பிக்சர்லையுமே ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பிராண்டட்லேயே போட்டு கொடுப்பாங்க. ஆல்சோ இங்கே நீங்கள் வந்துட்டு வார்ட்ரோப் எதுவும் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் தான். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமும் பாருங்கள் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயம்னா இதில் ப்ரைவேட் டெரஸ்மே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துருவோம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு விண்டோஸ்மே இருக்குது. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்ரூம் நல்லா லென்த்தாகவே இருக்குது. அண்ட் இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ப்ரைவேட் டெரஸ் மட்டும் இருக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனியுமே இருக்குது. ஸோ வாங்க. ஸோ பால்கனி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பால்கனி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் டெரஸ் தான். ஸோ இந்த ப்ரைவேட் டெரஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிட் அவுட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இங்கே பாருங்கள் பிரிக்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு கார்டனிங் பிளான் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஈவினிங் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சிட் அவுட் ஏரியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே அங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல க்ரீனரியாக இருக்குது. பார்க்குறதுக்கே மைண்ட் வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ எஸ், இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ அதோட லேண்ட் ஏரியா எல்லாமே சொல்லிடலாம். அண்ட் அது மட்டும் தான் இங்கே பாருங்கள், இது வந்து மேலே டெரஸ் போகிறதுக்கான வழியுமே உங்களுக்கு இந்த பக்கம் இருக்குது. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 899 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா இருக்குது. ஸோ இதில் பில்டப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1298 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அகரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. நம்மளுக்கு பஸ் போகிற ரூட்லேயே இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நம்ம மெயின் ரோட் போகணும் பஸ் ஏறதுக்கு அப்படின்னு அவசியமே இல்லை. இங்கேருந்து கால் எடுத்து வச்சா பஸ் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு நீங்கள் ரைட் சைடுக்காக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிகை ரூட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிகை பிடிச்சலாம். இந்த பக்கம் போகிறீங்கன்னா நீங்கள் அகரம் பொன்மாரி எல்லாமே நம்ம
இந்த சைடில் கனெக்ட் ஆகும். ஸோ லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பரான லொகேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ எல்லாரும் கெஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த அழகான ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட் தான். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 87 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான 2 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா, நல்ல ஒரு சூப்பரான க்ரீனரியான ஒரு ஏரியாவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை சீக்கிரமே காண்டாக்ட் பண்ணி இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லொகேஷன், என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக நெக்ஸ்ட் நான் கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.